வணக்கம், ராஜபுஷ்பா கிச்சன். இப்போ மட்டன் கொழுப்பில் எப்படி சூப் வைக்கலான்னு பார்க்க போகிறோம். கொழுப்பை முன்னாடி நல்லா அலசிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 6-7 சின்ன வெங்காயம், 3 பூண்டு பல், ஒரு பீஸ் இஞ்சி, 1½ ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் கல் உரலில் போட்டு நல்லா இடிச்சுங்க. கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டு அதில் இடித்து அந்த வேக வச்சுருக்க கொழுப்பில் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தேவையான அளவு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 1½ டம்ளர் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிச்சோன்னே ஒரு குட்டியாக தக்காளி பழத்தை எடுத்து நைஸாக கட் பண்ணி அதில் போட்டு ஒரு 4 இல்லைன்னா 5 நிமிஷம் அதை மூடி வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பு தயார். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொழுப்பு பிடிக்காதவங்களும் இந்த சூப் செஞ்சு சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நமக்கு இந்த கொழுப்பு ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல நல்ல கொழுப்பை ரைஸ் பண்ணும் HDL. அதனால் எல்லோரும் வச்சு சாப்பிடுங்க. நன்றி, மகிழ்ச்சி.